வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து பெறக்கூடிய முதல் மற்றும் அவரது பதவிக்காலம் முடிந்ததற்கான கையெழுத்து அதிகாரங்கள் அனைத்தும் முழுவதுமாக பறிக்கப்பட்டு விட்டது. ஆளுநர் போட்ட கையெழுத்தால் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது முதல்வராக இனி அவரால் பதவியில் இருக்க முடியாது. வருகின்ற 1ஆம் தேதியுடன் ஸ்டாலின் அவர்களது பதவிக்காலம் முடிகிறது. அவரது பதவிக்காலம் முடியக்கூடிய காரணத்தினால் ஆளுநர் RN ரவி அவர்களிடம் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஆளுநர் RN ரவி அவர்கள் அந்த ராஜினாமா கடிதத்தை பெற்றுக்கொண்டு கையொப்பம் இட்டால் ஒட்டுமொத்த தமிழகத்தின் முதல்வராக பதவியாண்ட 5 ஆண்டு காலம் நிறைவடைந்துவிடும். தமிழ்நாட்டில் 2வது முறை ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார். ஆளுநர் மீண்டும் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்ற நம்பிக்கையுடன் திமுகவும் திமுகவின் கூட்டணிகளும் நம்பிக்கையுடன் இருக்கிறது. ஆனால் மக்கள் எவ்வளவு விவரமானவர்கள் தெரியுமா? மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது. 5 ஆண்டுகள் திமுகவிற்கு வாய்ப்புகளை கொடுத்தார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கலைஞர் மீது இருந்த கோபம், அவர் மீது இருந்த ஒட்டுமொத்த எதிர்ப்புகளும் அவரது மகன் மீது கிடையாது. ஏனென்றால் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் மக்களுக்கு வீதி வீதியாக சென்று நான் சொல்கிறேன், நிச்சயம் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி 524 வாக்குறுதிகளை கொடுத்தார். மக்களும் சிறுபான்மையினர்களும் அதை நம்பி வாக்குகளை செலுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது என்ன ஆட்சி? 524 வாக்குறுதிகளை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா? ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்து விட்டார். 524 வாக்குறுதிகளை பூர்த்தி செய்யவில்லை. சரி, சொன்ன வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டது? மக்கள் எப்படி திமுகவை இனியும் ஏற்றுக்கொள்வார்கள்? கொஞ்சம் கூட கூட்டணி கட்சிகள் கட்சியின் பதவிற்காகவும் அதிகாரத்திற்காகவும் தான் செயல்படுகிறார்களே தவிர மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் வளர்ச்சிக்கும் அவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிடம் கேள்வி கேட்டிருந்தாலே போதும், மக்களே கூட்டணிக்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பார்கள். ஏன் ஸ்டாலினுக்கு கூட ஆதரவுகளை தெரிவித்திருப்பார்கள், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால். கூட்டணி கட்சிக்கு என்ன தேவை தெரியுமா? பணம், பதவி. இந்த 2ம் இருந்தாலே போதும். திமுகவை எப்படியும் வெற்றியடைய வைத்து விடலாம், அல்லது தோல்வியடைந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு பணம் வந்து விட்டது, அடுத்த 5 ஆண்டுகளை செலவழித்து விடலாம் என்ற நினைப்பில்தான் கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. இந்த முறை ஆளுநர் போட்ட கையெழுத்து ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை பெற்றுக்கொண்டதற்காக அல்ல, இனியும் திமுக அரியணை ஏற முடியாத அளவிற்கான கையெழுத்தாக இருக்கும் என்ற நம்பிக்கை தமிழக மக்கள் வர வேண்டும் என்பதற்காக என்று சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்ப்பார்.